வணக்கம். மீன ராசி ட்ரிபிள் டிரான்சிட் எங்களுக்கு எப்படி இருக்குது? குரு பெயர்ந்தாச்சு, சனி பெயர்ந்தாச்சு, ராகு கேது பெயர்ச்சி ஆயாச்சு. ஸோ ராகு 12ல் நம்ம ராசியிலேருந்து அவுட் கோயிங்காகவும், சனி இன்கமிங்காகவும் நம்ம ராசிக்கு வந்துட்டாங்க. குரு 4ல் இருக்கார், கேது இப்போது 6ல் இருக்கார். ஸோ நிறைய நெகட்டிவாக கேட்குறோம். எங்களுக்கு நெகட்டிவாக கேட்டு கேட்டு எங்கள் பேருக்கு முன்னாடியே நெகட்டிவ்ன்ற வார்த்தையை நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். நெகட்டிவ் கேசவா, நெகட்டிவ் ராஜேஷ், நெகட்டிவ் ரமேஷ் அப்படின்னே ஆகிப்போச்சு. 7 நாட்டு சனியில் நாங்கள் கடைசி 3 வருஷமாக ரொம்ப பட்டோம்ப்பா. நீயும் நெகட்டிவ் எதாவது சொல்லாதீங்க அப்படின்றது கிளியராக எனக்கு கேட்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. கஷ்டமான தருணங்கள் தான், ஆனால் நிறைய கஷ்டமான தருணங்களை கொஞ்சம் தாண்டி நம்ம வந்துட்டோம். இப்போ அடுத்த ஒரு வருஷம் கொஞ்சம் மூச்சு விட்டு சுதானிச்சு இருக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட் தான். ரொம்ப கெட்ட விஷயங்கள் நடக்காது. கடைசி 2 வருஷமாக அலைச்சல் பயங்கரமாக இருந்திருக்கும். எனக்காக அலைஞ்சேன், அவனுக்காக அலைஞ்சேன், அவளுக்காக அலைஞ்சேன், தெரிஞ்சவனுக்கு அலைஞ்சேன், தெரியாதவனுக்காக அலைஞ்சேன்ற மாதிரி நிறைய அலைச்சல் இருக்கும். சுற்றி விட்டு கண்ணை கட்டிட்டு நடுக்காட்டில் விட்ட மாதிரி தான் நிறைய மீன ராசிக்காரங்களுக்கு இருந்தது. உண்மை தான். அந்த நிலைமைகள் கண்டிப்பாக மாறும். அந்த நிலைமைகள் மாறி இப்போ நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. தடை இருந்திருக்கும். விசா ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்க முடியலன்ற ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் இருந்திருக்கும். இதெல்லாம் மாறி டக்குன்னு எனக்கு ரெசிடென்சி கிடச்சிச்சு, எனக்கு க்ரீன் கார்டு கிடச்சிடுச்சு, எனக்கு விசா கிடச்சிடுச்சு, ஒர்க் விசா கிடச்சிதுன்னு நிலைமைகள் படிப்படியாக மாறத்துக்கான கண்டிப்பான தருணம். சில பேருக்கு லீகல் கேசஸ் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போது கிளியர் அவுட் ஆகும். கடன் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக கவனம் தேவை. சில பேருக்கு ஆக்சுவலாக காசு நிறைய முன்னாடி இருந்த கடன்களை அடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் அதை பண்ண உடனேவே இன்னொரு கடன் வாங்கலாமா அப்படின்ற ஒரு மனசு அலப்பாயும். அந்த டைலமாவை கட் பண்ணிட்டு கிளியராக பழைய கடன் அடைச்சிட்டு அமைதியாக அப்படியே இருக்கிறத வச்சு வாழறதுக்கு நம்ம கற்றுக்கணும். மற்றபடி நம்ம இன்லாஸ், நம்ம பார்ட்னர்ஷிப்னால், பொண்டாட்டினால், இல்லை புருஷனால், இல்லை அவங்க சைட்னால் கொஞ்சம் அனுகூலமும் கொஞ்சம் வருமானமும் இன்கமும் வரக்கூடிய டைம். பார்ட்னர்ஷிப்லேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வர டைம். வேலைகளில் கொஞ்சம் ப்ரமோஷன், நல்ல பேர், இவரா நல்லா வேலை செய்வப்பா அப்படின்னு நம்ம பேரை ஒரு 4 பேருக்கு தெரிகிற மாதிரியான சிறப்பு, இதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்கும். மற்றபடி ராகு 12ல் இருக்காரே அப்படிலாம் ரொம்ப கவலைப்பட வேணாம். ஃபிசிக்கல் ஹெல்த்தை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். மென்டல் ஹெல்த்து, சனி நம்மளை மைண்ட் கேமில் தான் அப்படி சுற்ற விடுவார். அந்த மைண்டு கேமில் கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதுக்கு தியானம் மிக முக்கியம். ஒரு குருவோட திருவருள் கண்டிப்பாக முக்கியம். உங்களுக்கு யாரை பிடிக்குமோ, எந்த குருவை யாரை எடுத்திருக்கீங்களோ அவங்கள மானசீகமாக நினச்சி அன்றாட வாழ்க்கையை துவங்குங்க. கட்டாயமாக இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். சிறப்பாக இருங்க.